விஜயகாந்த் தமிழ்நாட்டில் இந்த பெயரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பிறகு திரைத்துறையில் இருந்து அரசியலில் முக்கிய வெற்றியை பெற்றது விஜயகாந்த் மட்டுமே. சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கம் மிக பெரியது. தமிழ்நாட்டு மக்களால் தர்மதுரை, கருப்பு எம்ஜிஆர், கேப்டன், புரட்சி கலைஞர் என்று கொண்டாடப்பட்டு வரும் விஜயகாந்தை அவரது 71வது வயதில் தன்னோடு அழைத்து கொண்டுள்ளது. இயற்கை அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மதுரை திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு பிறந்த விஜயகாந்த் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார். சினிமாவில் ஏற்பட்ட காதல் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. சென்னை தியாகராய நகரில் தங்கி பட வாய்ப்பு தேடிய அவர் ஏறி இறங்காத இடமில்லை. அனைத்து தயாரிப்பாளர்களின் வாசல்களிலும் ஏறி இறங்கியவர் தொடக்கத்தில் நிறத்தால் ஒதுக்கப்பட்டார். இத்தனை அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி இனிக்கும் இளமை படத்தின் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார். தொடக்க காலத்தில் படங்கள் சரிவர ஓடாத நிலையில் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது தூரத்து இடி முழக்கம். அப்போதுதான் விஜயராஜ் என்ற அவரது பெயர் விஜயகாந்தாகவும் மாறியது. அடுத்தடுத்த படங்களில் படக்குழுவுக்கு லாபத்தை கொடுத்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கும் ஆதர்சன நாயகனாக மாறினார். படத்தின் நாயகன் என்ன சாப்பிடுகிறாரோ அதையே படத்தில் பணியாற்றும் கடைகோடி ஊழியர் வரை சாப்பிட வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தவர் விஜயகாந்த் தான். சினிமாவில் என்ட்ரியான முதல் 10 ஆண்டுகளில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இருந்தார். சத்யராஜ் சினிமாவில் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் விஜயகாந்த் என்று ஏறும் மேடைகளில் எல்லாம் கூறியுள்ளார் சத்யராஜ் அவர்கள். 1980களில் புரட்சி கலைஞராக வலம் வந்த விஜயகாந்த் 90களில் கேப்டனாக மாறினார். அதுவரை யாரும் இல்லாத அளவுக்கு இவரது 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்களில் 200 நாட்களை கடந்து ஓடியது. அது முதல் கேப்டனாக கொண்டாடப்பட்டார் விஜயகாந்த் அவர்கள். அடுத்தடுத்த காலங்களில் பல வீழ்ச்சிகள், சூழ்ச்சிகள் இருந்தாலும் விஜயகாந்த் என்ற ஒற்றை மனிதருக்காக இன்றளவும் தேமுதிகவுக்கு பலர் ஆதரவாக நிற்கின்றனர். உடல் நலக்குறைவால் கடந்த சில ஆண்டுகளாக ஓய்வெடுத்து வந்த அவர் இன்றோடு மண்ணுலக பயணத்தை முடித்து கொண்டுள்ளார். கருணை, தைரியம், துணிச்சல், நட்பு, அன்பு என்று அனைத்திற்கும் உதாரணமாக திகழும் கேப்டன் விஜயகாந்த் சாமானியர்களின் நெஞ்சத்தில் என்றென்றும் மன்னன் என்பதில் சந்தேகமே இல்லை. சென்று வாருங்கள் கேப்டன், என்றும் என்றென்றும் எங்கள் மனதில் இருப்பீர்கள்.